ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் க்ரீன் கலர் A4 ஷீட் சைஸ் அளவுக்கு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதோட சென்டிமீட்டர் நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு மேலே பாருங்கள், நான் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலுமே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அந்த சென்டிமீட்டருக்கு நான் லைன் போட்டுருந்தேன்ல, அதை வந்துட்டு டார்க்காக வந்துட்டு நல்லா அழுத்தி வந்துட்டு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு எழுதாத லெட்டில் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வந்துட்டு கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈஸியாக ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பேப்பரோட சைடில் வந்துட்டு குட்டி குட்டி பாக்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் வீடியோவில் கட்டேன்னா அதே மாதிரியே தான் வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைட்லேயே வந்துட்டு கட் பண்ணணும். ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணிடக்கூடாது, வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்துட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதை வந்துட்டு நான் கட்டரால் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலுமே நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஒயிட் பேப்பரில் நான் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு அந்த அட்டையோட பாக்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலுமே பண்ணலாம். இப்போ கம் அப்ளை பண்ணி இந்த சைடு வந்துட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் டிஷ்யூ பேப்பர் மட்டும் எடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்கொயர் மாதிரி, அதில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணி ரொம்ப அழுத்தாமல் மேலோட்டமாக வச்சு லைட்டாக வந்துட்டு புஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கார்ட்போர்டை நான் 4 வந்துட்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூவை நம்ம வந்துட்டு பர்ன் பண்ணுறப்ப பேப்பர் மட்டும்தான் வந்துட்டு எரியும். நம்ம கலர் பேப்பர் எரியக்கூடாதுல்ல, அதுக்காக வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த கார்ட்போர்டு வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சதுக்கப்புறம் மேலே நான் வந்துட்டு எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி தான் கீழேயும் வந்துட்டு நம்ம பாக்ஸ் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். இப்போ இந்த 2 கார்னர்லேயும் கம் அப்ளை பண்ணி அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ சைடில் இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் சைடில் வந்துட்டு மேட்ச் ஸ்டிக் வந்துட்டு வச்சுட்டு யூஸ் மீ அப்படின்ட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் மேட்ச் ஸ்டிக்கோட அந்த உரஸ்ரோல அந்த அட்டையை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான கிஃப்ட் வந்து பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். இப்போ நான் மேட்ச் பாக்ஸ் வந்துட்டு உரசி அந்த டிஷ்யூ மேலே வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு அப்படியே அழகாக ஓப்பன் ஆகுது. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கிஃப்டாக கூட பண்ணி கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ மட்டும்தான் எரியுது, உள்ளே வந்துட்டு கலர் பேப்பர் எரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் கிராஃப்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.